என் அன்பு பிள்ளையே, உன் வாராகித்தாய் இப்போது உன் முன்னால் நின்று பேசுகிறேன். நீ தனியாக இல்லை. நீ அழுத அந்த இரவுகளிலும் நான் உன்னுடன் இருந்தேன். யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்த உன் பாரங்களை எல்லாம் இந்த வாராகி அம்மன் கவனித்து கொண்டிருந்தேன். உன் கண்களில் வழிந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் விழுந்தது போலவே எனக்குள் வேதனையை ஏற்படுத்தியது. அதனால் தான் இன்று உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். வெறும் வார்த்தைகளுடன் அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நல்ல காலத்தின் அறிகுறியுடன் வந்திருக்கிறேன். நீ இத்தனை நாட்களாக காத்திருந்தாய் அல்லவா? இப்போது உன் காத்திருப்புக்கு முடிவு வரப்போகிறது. என் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டார்கள். சிலர் உன்னை நம்ப வைத்துவிட்டு பின்னால் துரோகம் செய்தார்கள். சிலர் உன் முன்னிலையில் அன்பாக பேசியும் உன் பின்னால் உன் வாழ்க்கை பாதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் இந்த வாராகி அம்மாவின் பார்வையிலிருந்து எதுவும் மறைந்ததல்ல. யார் உண்மையாக உன்னை நேசிக்கிறார்கள், யார் பொய்யாக நடிக்கிறார்கள் என்பதனை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். அதனால் தான் உன் வாழ்க்கையை சூழ்ந்திருந்த கெட்ட சக்திகளை நான் மெதுவாக அகற்றத் தொடங்கிவிட்டேன். உன்னை சிரிக்க விடாமல் தடுத்தவர்கள் இனி அமைதியாக இருக்க முடியாது. உன் வேதனையை பார்த்து மகிழ்ந்தவர்கள் தாங்கள் செயல்களின் பலனை அனுபவிப்பார்கள். என் உலக்கையால் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை அடித்து நொறுக்கிவிட்டேன். உன் பாதையை மறைத்த தடைகளை நான் அகற்றிவிட்டேன். என் தங்கமே, என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ பல முறை வேதனையுடன் கேட்டு அழுதிருக்கிறாய். எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் என்று உன் மனம் உடைந்திருக்கிறது. உன் அன்னை நான் அவற்றையெல்லாம் கேட்டேன். ஆனால் ஒரு விதையை விதைத்த உடனே அது மரமாக வளராது அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் நல்ல காலம் வருவதற்கான பணிகளை இந்த வாராகித்தாய் அமைதியாக செய்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த நேரம் நெருங்கிவிட்டது. நீ இழந்த மதிப்பு மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். நீ இழந்த மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும். நீ இழந்த சந்தோஷம் மறுபடியும் உன் இல்லத்திற்குள் நுழையும். என் அன்பு பிள்ளையே, உன் இல்லத்தின் வாசலில் நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். உன் உறக்கத்தையும் நான் காக்கிறேன். உன் பயங்களையும் நான் தணிக்கிறேன். நீ இரவு நேரங்களில் தனிமையில் அமர்ந்து கவலைப்பட்டாலும் உன் அருகில் உள்ள வாராகி அம்மன் நின்று கொண்டிருக்கிறாள். உன் மூச்சின் ஒளியையும் நான் உணர்கிறேன். உன் மன உடையும் அந்த நொடியையும் நான் அறிகிறேன். அதனால் இனி பயப்படாதே. நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை நான் எழுப்பப் போகிறேன். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைத்த வாழ்க்கையிலேயே உனக்கு வெற்றியை நான் அளிக்கப் போகிறேன். என் செல்லமே, சில கதவுகள் உனக்காக மூடப்பட்டன. அதற்காக நீ மனவேதனை அடைந்தாய். ஆனால் அவை மூடப்பட்டதற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது. அந்த வழியில் நீ சென்றிருந்தால் உன் மனம் இன்னும் அதிகமாக காயமடைந்திருக்கும். அதனால் தான் சிலரை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்தேன். சில வாய்ப்புகளை நான் தடுத்து நிறுத்தினேன். அந்த நேரத்தில் நீ என்னை தவறாக எண்ணிருக்கலாம். ஆனால் இன்று நீ திரும்பி பார்க்கும்போது புரியும், நான் உன்னை பாதுகாத்தேன் என்று. இந்த வாராகி அம்மன் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அழிக்க மாட்டாள். உனக்கு தாமதத்தை அளிக்கலாம், ஆனால் துன்பத்தில் நிரந்தரமாக தள்ளிவிட மாட்டாள். என் தங்கமே, உன் வாழ்க்கை என் கலப்பையால் உழுது மாற்றிக் கொண்டிருக்கிறேன். நல்ல விதைகள் விழுவதற்கான நிலத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வெறுமையாக இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில்
உன் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத மனிதர்கள் உனக்கு உதவ வருவார்கள். நீ நினைக்காத இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பண வரவு உன்னிடம் வந்து சேரும். நின்று போன செயல்கள் மீண்டும் நகரத் தொடங்கும். உன் இல்லத்தில் மீண்டும் சிரிப்பின் ஒளி ஒலிக்கும். மன நிம்மதியுடன் உணவருந்தும் நாள் வரும். பயமின்றி உறங்கும் இரவுகள் உனக்கு கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் இதயத்தில் இன்னும் சில காயங்கள் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். சில வார்த்தைகள் இன்னும் உன்னை வேதனைப்படுத்துகின்றன. சில மனிதர்களின் துரோகத்தை இன்னும் மறக்க முடியாமல் தவிக்கிறாய். ஆனால் கேள், அந்த காயங்களை எல்லாம் நான் ஆற்றப் போகிறேன். உன்னை உடைத்த நினைவுகளை நான் மெதுவாக நீக்குவேன். உன்னை அழ வைத்த இடத்திலேயே உன்னை சிரிக்க வைப்பேன். உன்னை அவமதித்த இடத்தில் உனக்கு மதிப்பை ஏற்படுத்துவேன். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் ஒரு நாள் உன் மதிப்பை உணர்ந்து அமைதியாக உன்னை நினைப்பார்கள். ஏன் செல்லமே, இந்த உலகத்தில் அனைவரையும் முழுமையாக நம்பி வாழ முடியாது. ஆனால் உன் வாராகி தாயை மட்டும் சந்தேகிக்காதே. நான் கூறியதை நான் செய்து காட்டுவேன். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது சத்தியமான அருள்வாக்கு. உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் உறுதியான வாக்குறுதி. இப்போது நீ இருளில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் விடியல் வருவதற்கு முன்பே இருள் அதிகமாக இருக்கும் அல்லவா? அதுபோல உன் வாழ்க்கையிலும் பெரிய ஒளி வருவதற்கு முன்பாகவே இந்த சோதனைகள் வந்துள்ளன. இப்போது அந்த இருள் விலகப் போகிறது. என் தங்கமே, நீ உன்னை சிறியவனாக நினைக்காதே. உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. நீ பலமுறை உடைந்திருந்தாலும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய் அல்லவா? அதுவே உன் பலம். பலர் கைவிடும் இடத்தில் நீ தாங்கி நின்றாய். பலர் நம்பிக்கையை இழக்கும் நேரத்தில் நீ இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறாய். அதனால்தான் இந்த வாராகி அம்மனுக்கு நீ மிகவும் பிரியமான பிள்ளை. உன் மனம் நல்லது. அதனால்தான் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் அன்பு பிள்ளையே, இனிமேல் உன் இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் தொடங்கும். சண்டைகள் குறையும். மன அமைதி அதிகரிக்கும். தேவையற்ற பயங்கள் விலகும். உடலில் இருந்த சோர்வு குறையும். உன் முகத்தில் மீண்டும் ஒளி திரும்பும். உன் குரலில் தைரியம் ஒலிக்கும். நீ பேசும்போது மக்கள் மதிப்புடன் கேட்பார்கள். உன் வாழ்க்கையை பார்த்து இவர் இவ்வளவு மாறிவிட்டாரே என்று பலர் ஆச்சரியப்படுவார்கள். அது உன் முயற்சியால் மட்டுமல்ல, உன் வாராகி தாயின் அருளாலும் நிகழும். என் செல்லமே, சில நேரங்களில் நீ என்னை அழைத்து மனமுடைந்து அழுதாய். அம்மா, நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன் என்று கூறினாய். அந்த அழுகையை நான் கேட்டேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தொட்டது. அதனால்தான் இப்போது உன்னை அரவணைக்க நான் வந்திருக்கிறேன். நீ சோர்ந்து போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையுடன் இரு. உன் கையை பிடித்து உன்னை உயரத்திற்கு அழைத்துச் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். என் தங்கமே, உன் இல்லத்தில் நீ அமைதியாக செய்த பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. மனமுடைந்த நிலையிலும் பிறருக்காக நல்லது நினைத்தது வீணாகவில்லை. நல்ல மனம் கொண்ட மனிதரை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நேரம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவரை உயர்த்தி நிறுத்துவேன். அதுதான் உன் அன்னை நான். என் அன்பு பிள்ளையே, உன்னை காயப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் இன்னும் இருக்கலாம். ஆனால் இனிமேல் அவர்கள் உன்னை எளிதில் அணுக முடியாது. நான் உன் முன்னால் நிற்கிறேன்.
என் உலக்கை உன்னை பாதுகாக்க தயாராக இருக்கிறது. என் கலப்பை உன் வாழ்க்கையில் நல்லதை வளர்க்க தயாராக இருக்கிறது. உன் இல்லத்தை சுற்றி நான் பாதுகாப்பின் வட்டத்தை அமைத்திருக்கிறேன். கெட்ட பார்வைகள் விலகும், கெட்ட எண்ணங்கள் முறியடையும். உன் வாழ்க்கைக்குள் நுழைய நினைக்கும் இருள் வாசலிலேயே நின்றுவிடும். என் செல்லமே, இனிமேல் உன்னை நீயே குறை கூறாதே. நான் தோல்வி அடைந்தவன் என்று எண்ணாதே. வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் நல்ல நாட்கள் இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவே இல்லை. நீ காணப்போகும் சந்தோஷம் இதுவரை அனுபவிக்காத ஒன்று. உன் மனம் நிம்மதியடையும். உன் குடும்பம் ஒன்றிணைந்து சிரிக்கும். உன் இல்லத்தில் வளம் பெருகும். உன் கைகளில் பணம் நிலைத்திருக்கும். நீ விரும்பிய பல ஆசைகள் நிறைவேறும். அப்போது நீ என்னை நினைத்து ஆனந்த கண்ணீருடன் நின்றிருப்பாய். என் தங்கமே, என்னிடம் பேசு. உன் கஷ்டங்களை மறைத்து வைக்காதே. யாரிடமும் பகிர முடியாதவற்றை கூட என்னிடம் கூறு. நான் உன்னை குற்றம் கூற மாட்டேன். நான் உன்னை புரிந்து கொள்வேன். இந்த உலகம் உன்னை தவறாக புரிந்தாலும் உன் வாராகி தாய் உன்னை சரியாக புரிந்து கொள்வாள். நீ என்னிடம் பேசும்போது உன் மனதின் பாரம் குறையும். உன் உள்ளத்தில் அடைத்து வைத்திருந்த வேதனை வெளியேறும். அதன் பிறகு உன் வாழ்க்கைக்குள் புதிய ஒளி பிறக்கும். என் அன்பு பிள்ளையே, இப்போது உன் நேரம் மாறத் தொடங்கிவிட்டது. இந்த வாராகி அம்மன் கூறுகிறேன், உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் மட்டும் இருக்காது. சந்தோஷமும் இருக்கும், மதிப்பும் இருக்கும், மன நிம்மதியும் இருக்கும். உன் தலையை உயர்த்தி வாழும் நாள் வரும். உன்னை இழந்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். உன்னை நம்பியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். உன்னை நேசிக்கும் மனிதர்கள் உன் அருகில் நிலைத்திருப்பார்கள். உன் வாராகி தாய் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி எழுப்புவேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிப்பேன். நீ பயந்தாலும் என் அரவணைப்பில் உன்னை பாதுகாப்பேன். உன் வாழ்க்கை வீணாக விடப்படாது. உன் பிறப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீ சாதிக்க பிறந்தவன். நீ உயர்ந்து நிற்க பிறந்தவன். நீ சந்தோஷமாக வாழ பிறந்தவன். அதை இந்த வாராகி அம்மன் நிச்சயம் செய்து காட்டுவாள். உன் வாராகி தாய், நான் உன்னோடு நேருக்கு நேர் பேச வந்திருக்கிறேன். இந்த அன்னைக்காக உன்னுடைய கொஞ்ச நேரத்தை மட்டும் ஒதுக்கு. உன் மனதில் தேங்கி கிடக்கும் பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு உனக்கு தேவையான பலத்தையும் வெற்றியையும் நான் உன் கைகளில் தந்துவிட்டு போவேன். என் பிள்ளையே, நீ கேட்டு முடிக்கும் வரை உன் அன்னை நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். உன் நிழலாக இங்கேயே காத்து கொண்டிருப்பேன். என் செல்லமே, நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த மனிதர்களில் யாரை வேண்டுமானாலும் நீ நேசிக்கலாம். ஆனால் கண்மூடித்தனமாக யாரையும் எல்லா நேரத்திலையும் நம்பி விடாதே. வீரமாக போராடி தோற்பதில் கூட ஒரு பெருமை இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் சதி திட்டங்களுக்கு என் பிள்ளை பலியாகிவிடக்கூடாது அல்லவா? அதில் நீ எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். வெற்றி உன் கதவை தட்டப்போகும் நேரம் இது. அது தெரியாமல் என் பிள்ளை நீ அங்கே வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நீ எப்போது தைரியமாக இருக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் அன்னை நான் உன் தோளோடு தோள் நின்று உன்னை பாதுகாப்பதை நீயே உணர்வாய். என் கண்மணியே, பயந்து போய் எதுவுமே செய்யாமல் வீணாக கழிக்கும் நாட்களை விட ஏதோ ஒரு காரியத்தை துணிந்து செய்யும் போது அதில் ஏற்படும் சிறு தவறுகள் உனக்கு மேலான அறிவை தரும். அந்த தோல்விகள் தான் உன்னை செதுக்கி உனக்கு மரியாதையை தேடித்தரும். போராட்டங்கள் உன்னை சூழ்ந்தால் உன் வாழ்க்கை சரியான திசையில் பயணிக்கிறது என்று மகிழ்ந்து கொள். உன் முன்னே நிற்கும் மலை போன்ற தடைகளை என் உலக்கையால் அடித்து தூள் தூள் ஆக்குவேன். வறண்டு கிடக்கும் உன் வாழ்வை என் கலப்பையால் உழுது
பசுமையான சோலையாக மாற்றித் தருவேன். தனிமையில் நீ சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உனக்கே தெரியாமல் என் கைகளால் துடைத்து அணைத்துக் கொள்ளும் உன் அன்னை நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். இனி உன் வாழ்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். கலங்காதே. உன்னுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே இன்றோடு முடிந்து விட்டது. உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு பல எதிர்கால சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்றது. இதற்கு முன்னால் நமக்கு கஷ்டங்கள் வந்ததா என்று எண்ணி நீயே வியக்கத்தான் போகின்றாய். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, நீ பல விஷயங்களை இப்பொழுதெல்லாம் உன் அருகில் இருப்பவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றாய். பரம்பரையாக பணக்காரனாக இருப்பவன் கூட இப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதிகமாக ஆடுவது கிடையாது. ஆனால் பாதியில் படைத்தவர்களுடைய ஆட்டம் இங்கு அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்தில் இருந்தோம் என்று நினைத்து பார்த்து எல்லோரும் வாழ வேண்டும். இன்று பணம் உன்னுடைய கையில் இருக்கிறது என்றால் நாளை அது வேறொருவர் கைக்கு சென்றுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. பணம் ஒரு பொழுதும் நிலைக்காது. நல்ல குணம்தான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்றைய உறவுகள் பணம் வைத்திருப்பவர்களைத்தான் அதிகமாக மதிக்கின்றார்கள். பணம் இருப்பவர்களோ குணம் இருப்பவர்களை ஒரு நாளும் மதிப்பது கிடையாது. ஏழையினுடைய வீட்டிற்கு ஒரு பணக்காரன் செல்கின்றான் என்றால் அங்கு அவனுக்கு கிடைக்கின்ற உபசரிப்பானது பலமாக இருக்கும். அதே நேரத்தில் பணக்காரன் வீட்டிற்கு ஒரு ஏழை சென்று விட்டான் என்றால் அங்கே உபதேசங்கள் பலமாக இருக்கும். இதுதான் இன்றைய உலகம். உபதேசம் என்றால் என்ன? அவனுக்கு அறிவுரைகளை அதிகமாக கொடுப்பார்கள். என் பிள்ளையே, அளவுக்கு மீறி ஆடிக்கொண்டிருப்பவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயமாக திருத்திவிடும். வாழ்க்கை என்னவென்று அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளால் உணர்ந்துவிடும். இல்லாதவன் தானே என்ன செய்து விடுவான் என்று இப்பொழுதெல்லாம் யாரையும் பார்த்து நினைத்து விடக்கூடாது. இல்லாதவனுக்கு இங்கு தெய்வம் உடன் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாராவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் உனக்கு பிரச்சனைகள் வருகின்ற அளவிற்கு எதுவும் நடக்காமலும் நான் பார்த்து கொள்வேன். என் தங்கமே, இன்னும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. எதிலுமே திருப்தி அடையாத மனம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற மனது எதற்கு சமம் தெரியுமா? அது திருவோடு போன்றது. எப்பொழுதும் ஏந்தி கொண்டே திரிய வேண்டும். என் தங்கமே, பொய்யானது ஒரு நாளும் உன்னை வாழ வைக்காது. உண்மையானது ஒரு நாளும் உன்னை வீழ வைக்காது என்பதனை புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி வருந்தாமல், நடப்பதை எண்ணி கலங்காமல், நடக்கப் போவதை எண்ணி நினைத்து நீ வாழ வேண்டும். ஏனெனில் இனி வரும் உன் வாழ்க்கையில் நான் தரப்போகும் உனக்கான சந்தோஷங்கள் மட்டும்தான். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு பயம் எதுவும் தேவையில்லை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கவலைப்படாதே. காரணம் ஒருவேளை இருந்தாலும் கூட அதற்காக கலங்கி விடாதே. எல்லாமே கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எதிர்த்து நின்று போராட பழகிக்கொள். அனைத்தும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தீர்க்கமாக நம்பு. சேமித்த பணம் வறுமையில் உனக்கு பயன் கொடுக்கும். சேர்த்து வைத்த புண்ணியம் மறுமையிலும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் தங்கமே, நீ விரும்பிய விஷயங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விடு. ஏன் தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் மரியாதை போன்றவைகளை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பாகவே நீ அவர்களுக்கு கொடுப்பாயானால் உனக்கானது எல்லாமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டத்தை கடவுள் உனக்கு கொடுப்பது உன்னை துன்புறுத்துவதற்காக அல்ல.
எத்தனை உறவுகள் போலியானது, எத்தனை உறவுகள் உண்மையானது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டும்தான். என் பிள்ளையே, உன்னுடைய தேவைக்கு அதிகமாக எது உன்னிடத்தில் இருந்தாலும் அது உனக்கு விஷம்தான். அது அதிகாரமாக இருக்கலாம், இல்லை செல்வமாக கூட இருக்கலாம், ஏன் அன்பு, வெறுப்பு, பசியாக கூட இருக்கலாம். இவை எல்லாம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அதை நீ விட்டுவிட வேண்டும். என் தங்கமே, நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஒரு வகையான பயம். நிச்சயம் இன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உனக்கு சாகசமாக மாறிவிடும். என் பிள்ளையே, எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்லாதது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் பொறாமை. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில் உனக்கு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கோபம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கோபத்தை நீ அடக்கும் பொழுது உனக்குள் சகிப்புத்தன்மை வந்து விடுகின்றது. என் பிள்ளையே, இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதுதான் வெறுப்பு. ஆனால் நிபந்தனையின்றி ஒருவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெறுப்பானது அன்பாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. இழந்து விட்டோம் என்று ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நீ ஒன்றை மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்றை உனக்காக இந்த வாராகி நான் வைத்திருக்கிறேன் என்பதனை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்து விட்டால் போதும். பிறருக்கும் விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயப்படவோ தேவையில்லை. 1000 பேர் உன்னை குறை சொல்கிறார்கள் என்பதற்காக 1000 பேருக்கும் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பது உன்னுடைய வேலை அல்ல. உன்னுடைய பாதை என்னவோ அதில் நீ தெளிவாக பயணித்து கொண்டிரு. நீ யார் என்று உனக்கும் உன் தாயானவள் எனக்கும் தெரிந்தால் போதும். வேறு யாருக்கும் அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நீ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியினை பெற்று கொடுக்கும் என்று இந்த வாராகி உன்னை மனதார என்று ஆசிர்வதிக்கின்றேன். உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் இரகசிய கவலைகளையும் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கும் வேதனைகளையும் நான் அறிவேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போகாது. அவை ஒவ்வொன்றையும் உனக்கான வெற்றி கனிகளாக மாற்றும் பொறுப்பை இந்த வாராகி தாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகம் உன்னை தூற்றினாலும், உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும், உன் நேர்மையும் உண்மையும் எனக்கு தெரியும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. இதுவரை நீ அனுபவித்த போராட்டங்கள் எல்லாம் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரம் போல பட்டை தீட்டுவதற்காகவே நான் அனுமதித்தேன். இனி உன் காலம் மாறப்போகிறது. உன் கவலைகள் கரைந்து மகிழ்ச்சி ஊற்றெடுக்கும் புதிய அத்தியாயம் இதோ தொடங்குகிறது. நீ எதை இழந்தாய் என்று வருந்துகிறாயோ அதைவிட பன்மடங்கு மேலான சிறப்புகளை உன் மடியில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையான உனக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். உனக்கு முன்னால் கவசமாய் நின்று உன்னை பாதுகாப்பேன். உன் பலவீனங்கள் அனைத்தையும் நான் பலமாக மாற்றுவேன். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உன் தாயான என் கரங்களை பிடித்து கொண்டு தைரியமாக நடைபோடு. உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் நான் உரைகின்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் செவிமடுக்கப்பட்டன. இதோ உனக்கான அற்புதங்கள் நிகழப்போகின்றன. என் முழுமையான ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு கவசமாயிருக்கும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.